கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனம் 4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நாம் சந்திக்கின்றதான பிரச்சனைகளும் நமக்கு உண்டாகிறதான திடீர் சூழ்நிலை மாற்றங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் நம்மை எந்த இடத்திற்கு கொண்டு போகிறது என்றால், திகிலடைந்து பயந்து, இந்த காரியத்தை நான் எப்படி சந்திக்கப் போகிறேன், இதில் இருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன், இதனால் நான் மற்றவர்களை எப்படி நான் பார்ப்பது, மற்றவர்களுக்கு முன்பாக நான் அசிங்கப்பட்டு போய்விடுவேனோ, தலைகுனிவாகி விடுமோ, நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பது என்று சொல்லி கலங்கி நம்மை நாமே முடக்கி கொண்டு நம்மை நாமே ஒரு தாழ்வு மனப்பான்மை வளர்த்து கொண்டு குற்ற உணர்வை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் இருந்ததான எல்லா சந்தோஷத்தையும் நிம்மதியும் நாமே தொலைத்துவிட்டு கண்ணீர் தான் நம்முடைய நிரந்தரம் என்ற நிலைக்கு நாம் வந்து விடுகின்றோம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்பொழுதும் நம்மேல் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். குறிப்பாக அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற ஜனங்களும் அவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறவர்களும் ஆண்டவர் மீது தாகத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் அக்கறை செலுத்துகிறவர்களாக இருக்கிறார். அநேக நேரங்களில் மக்கள் என்ன செய்கிறார்கள், என்னுடைய சுய ஞானத்தினாலே, எனக்கு இருக்கிறதான பலத்தினாலே, எனக்கு இருக்கிறதான செல்வாக்கினாலே இவை எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன், எது எப்படி வந்தால் என்ன, எந்த இடத்துல யாரை வைத்து என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் எனக்கு தெரியும், நான் அதை தாண்டி ஜெயித்து விடுவேன் என்று நினைக்கின்ற ஒரு கூட்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுவும் கடவுளை அறிந்தவர்களுக்குள்ளாக கூட அப்படி இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நான் ஆண்டவருக்கு பிள்ளையாக நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் அவரையே நம்பி இருக்கிறேன், அவரை தவிர எனக்கு வேறொரு வழி இல்லை, ஆகையால் என் ஆண்டவரையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டு ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிற மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக ஆண்டவர் சொல்லித் தருகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் என்றைக்குமே நமக்கு சொல்லித் தருகிறதான முதல் வார்த்தை என்ன, நீ பயப்படாதே. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு நாளுக்கென்று ஒரு வார்த்தை வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது பயப்படாதே என்கிற வார்த்தை. அது மாத்திரமல்ல, இயேசு உயிர் தெழுந்த பிறகு முதலாக தான் சந்தித்த ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன, உங்களுக்கு சமாதானம். அப்படியானால் கடவுளுடைய பிள்ளைகள் பயப்படுவதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் தைரியத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். ஏன்? ஒரே ஒரு காரணம்தான், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நமக்கு என்ன நிகழ்கிறதோ அதை அவருக்குரியதாக பார்க்கின்றார். ஆகையால் கடவுள் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளை, நமக்கு இருக்கிற ஆபத்தை, நமக்கு இருக்கிற வியாதியை, நமக்கு இருக்கிற போராட்டத்தை, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார். அவர் பொறுப்பெடுத்து கொண்டு சொல்லுகின்றார், மகளே மகனே, நீ பயப்படாதே, இந்த விஷயத்தில் நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாய், காரணம் நான் உனக்கு அற்புதத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இது ஒரு மனிதன் தினந்தோறும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், ஏதோ ஒன்றை பேசுகிறான், அது அந்த நேரத்திற்கு ஆறுதல் தருகிறது, அதற்கு பிறகு நான் அதை நினைக்கிறதுக்கு கூட வாய்ப்பில்லாதபடிக்கு அதிகமாக என் கவலைதான் என்னை மேற்கொள்ளுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இது கர்த்தருடைய வார்த்தை.
என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, நான் வேத வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெட்கப்படுத்தாத ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்த்துகிற அந்த நேரத்தை நாம் ருசிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு தோத்திரம். நம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர், நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறீர், அதற்காய் நன்றி. எங்களுடைய பிரச்சனை எல்லாம் உம்முடைய பிரச்சனைகளாய் பார்க்கிறீர் ஆண்டவரே. ஆகையால் தான் நாங்கள் எந்த சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டாலும் அவற்றிலே நாங்கள் சிக்கி சின்னாபின்னமாகி விடாதபடிக்கு, வெட்கப்பட்டு அவமானப்படாதபடிக்கு அங்கே இருந்து எங்களை தூக்கி எடுக்கிறீர். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.